மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்கள நிறைய பேர் ஜேஇ எக்ஸாம்காக சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணணும் சார். நான் 11th 12th இருந்தே ஜேஇ எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு எனக்கு ஒரு ப்ராப்பர் மெட்டீரியல் சொல்லுங்க, ப்ராப்பர் புக்ஸ் சொல்லுங்க, என்ன மாதிரி புக்ஸை வச்சு படிச்சா என்னால் அதுல சூப்பரா மார்க் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லாருமே ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா? இப்போ அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக தான் இந்த செஷன். நம்மளுடைய வேதாந்துல ஜேஇ ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே நம்மளுடைய வேதாந்துல இருக்கிற பெஸ்ட் மாஸ்டர் டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்காக சூப்பர் டூப்பரா ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஸ்டடி மெட்டீரியல் தான் என்ன அப்படின்னா வேதாந்துடைய தத்துவா புக்ஸ். ஓகே, இந்த தத்துவா புக்ஸ் அப்படின்றது என்னது சார்? வெல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓகே, தத்துவா புக்ஸ்ன்றது இந்தியாவில் இருக்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஈவன் ஐ வில் சே தி பெஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல் ஃபார் ஜேஇ ப்ரிப்பரேஷன். சரியா? இப்போ ஜேஇ அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் 3 குரூஷியலான சப்ஜெக்ட்ஸ் இருக்கு: பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ். சார் நீங்க இது பெஸ்ட்னு சொல்றீங்கல்ல, அப்படி என்ன இதுல ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு? அந்த ஃபீச்சர்ஸ்லாம் உங்களால சொல்ல முடியுமா அப்படின்னா ஒவ்வொரு டீடைலுமே அழகா நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? முதல் விஷயம், இந்த தத்துவா புக்ஸ் எதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது? சி, இது டிஸ்டன்ட் லேர்னிங் ப்ரோக்ராம். அதாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இந்த காலகட்டத்தில், இப்ப நீங்களே நானும் நீங்களும் இப்போ எப்படி கிளாஸஸ் நடக்குது? நீங்க உங்க வீட்டில் இருக்கீங்க, நீங்க யூஆர் அட் சம் பிளேஸ், ஐ எம் அட் சம் பிளேஸ். இதை தான் நம்ம டிஸ்டன்ட் லேர்னிங்னு சொல்லுவோம். ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் ஒரே இடத்துல இல்லாம ஆன்லைன்ல படிக்கும் போது நம்ம அதை சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னா டிஸ்டன்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி டிஸ்டன்ட் லேர்னிங்ல படிக்கிற பசங்களுக்காகவே ஸ்பெசிஃபிக்கா இது கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய QR கோடு இருக்கும். இது ஒரு ஸ்மார்ட் புக் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ஸ்மார்ட் போன் இருக்கும் அந்த மாதிரி இது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் புக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு நிறைய QR கோட்ஸ் இருக்கும். அந்த QR கோடெல்லாம் ஸ்கேன் பண்ணா என்ன வரும்? உங்களுக்கு ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ வரும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வரும், அதுலேயே குட்டி குட்டி மைக்ரோ கோர்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ இன்டெகிரல் உனக்கு கால்குலஸ் தெரியாது, இன்டகிரேஷன் தெரியாது, டிஃபரன்சியேஷன் தெரியாது, அதை ஸ்கேன் பண்றேன்னா இன்டகிரேஷனுக்குன்னு அப்படியே உனக்கு ஒரு 10 வீடியோ ஓடையாது. அதை பார்த்து நீ இன்டகிரேஷனா என்னன்னு கத்துக்கலாம். அந்த மாதிரி இது என்ன பேசிக்கா அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் புக். சரியா? கிட்டத்தட்ட ஒவ்வொரு புக்லயுமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 4000+ பிராக்டிஸ் கொஸ்டின் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்க போறோம். அது எல்லாத்துக்குமே PDF சொல்யூஷன் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லா ப்ராப்ளமுக்குமே PDF சொல்யூஷன்ஸ் இருக்கும். கிரேடட் எக்ஸசைசஸ் இருக்கும். யானே சார் கிரேடட் எக்ஸசைசஸ்னா என்ன? கிரேடட் எக்ஸசைசஸ் அப்படின்றது டு பி சிம்பிளி புட் உங்களுக்கு லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்ட்டு ஒவ்வொரு டாபிக்லயும் கொஸ்டின்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்போம். சரியா? ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும். அது மட்டும் இல்ல, உனக்கு தியரியும் இருக்க போது கான்செப்ட் வீடியோஸும் புக்ல இருந்து ஸ்கேன் பண்ணி நீ எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா வேதாந்துல இருக்க பெஸ்ட் மாஸ்டர் டீச்சர்ஸ் எல்லாருமே சேர்ந்து டிசைன் பண்ண ஒரு புக். அது மட்டும் இல்ல, இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000+ பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் மொத்தமா உங்களுக்கு இருக்க போகுது. ஒவ்வொரு புக்லயும் 4,000 ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? சோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் 3 சப்ஜெக்ட்டுக்குமே ஜேஇ ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு இருக்கு. நீங்க QR கோட் வச்சு புக்ல சொல்யூஷன்லாம் இருக்குன்னா அதுக்கு வீடியோ சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, அந்த QR கோட்ஸ் வச்சு உங்களால கான்செப்ட் வீடியோஸ் அண்ட் தியரி கத்துக்க முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை உங்களால பார்க்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பேசிக் லெவல் கொஸ்டின்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் வரைக்கும் சால்வ் பண்ண முடியும். ஓகே, அதே நேரத்துல லைவ் கிளாஸஸ்லாம் டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே நம்மளோட லைவ் கோர்சஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா அப்போ டீச்சர்ஸ் எடுக்க என்னது டீச்சர்ஸ் எடுக்க அந்த லைவ் கிளாஸஸ் கூடவே நீங்க சால்வ் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா இதுல இருக்கிறதா டீச்சர்ஸும் நடத்த போறாங்க. சரியா? உங்களுக்கு இதுல தியரி பார்ட்டும் இருக்கும், எக்ஸாம்பிள் பார்ட்ஸும் இருக்கும். ஸோ எல்லா ப்ராப்ளமும் எக்ஸாம்பிள் இருக்கிறதுனால உனக்கு இது செம்ம ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ இப்போ நம்ம புக்ஸ் எப்படி இருக்க போகுது? இப்போ நான் சொன்ன அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க உனக்கு ஒரு சால்வ்ட் எக்ஸாம்பிள் இருக்குன்னா அதுல எக்ஸாம்பிள் 1 அப்படின்னு போட்டு அதுல ஸ்பெஷல் நோட்ஸ் என்ன, ஃபார்முலா என்ன ஞாபகம் வச்சுக்கணும், ஒவ்வொரு ஸ்டெப் இன் பிட்வீன்ல என்னென்ன நடக்குது எல்லாமே உனக்கு இதுல கிளியர் கட்டா என்ன பண்ணிருப்பாங்க, மென்ஷன் பண்ணிருப்பாங்க. சால்வ்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா தியரியும் அதே மாதிரி தான். ஒவ்வொன்றும் அழகா கலரா ஹைலைட் பண்ணி பாக்ஸ் எல்லாம் போட்டு ஒவ்வொரு பேஜ்லயும் QR கோடு இருக்கு பாரு. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீ அதுக்கு வீடியோவும் பார்த்துடலாம். ஸோ தியரி, சால்வ்ட் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் 2ன்ட்டு சொல்லி எல்லாமே உனக்கு ப்ராப்பரா கிரேடடா இருக்க போது. சரியா? இப்ப பாரு, நம்ம புக்ல இருக்க ஒரு சில பேஜஸ் உங்களுக்கு இங்க நான் PDF-ஆ காட்டுறேன். ஸோ இப்போ பாலினாமியல்ஸ் இருக்குன்னா அப்போ பாலினாமியல்ஸ்ல உனக்கு கிரேடட் எக்ஸசைசஸ், நேச்சுரல் ரூட்ஸ், ரிலேஷன்ஸ், இது எல்லாமே எக்ஸசைஸ் 1ல டாபிக் வைஸா. இப்ப எக்ஸசைஸ் 2 எடுத்தா அதே டாபிக்ல உனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்க போகுது. அதுல இருந்து லெவல் அதிகமான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்க போகுது.
ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால உனக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு இட் இஸ் கோயிங் டு பி சூப்பர் டூப்பர் ஈஸி. ஸோ எக்ஸசைஸ் 3 and 4ல உனக்கு அட்வான்ஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸும் எக்ஸசைஸ் 4ல ப்ரீவியஸ் இயரோடைய ஜேஇ அட்வான்ஸ்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ இப்போ பாரு எக்ஸசைஸ் 3 எக்ஸசைஸ் 4ல உனக்கு ப்ரீவியஸ் இயர் ஜேஇ கொஸ்டின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ்ல என்ன கேட்டாங்க, ஜேஇ மெயின்ல என்ன கேட்டாங்க, எல்லாமே உனக்கு பக்காவா இதுல என்ன பண்ண போறாங்க அப்படின்னா they are going to give it. ஓகே, எல்லாத்துக்கும் உனக்கு சொல்யூஷன் இருக்க போகுது. இப்போ எனக்கு சொல்யூஷன்லாம் நான் ஒரு வீடியோவா பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னா அப்ப அதுக்கு வீடியோ கிளிப்ஸும் நீ ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதுல பேக் ஆகி இருக்குடா. ஓகே பசங்களா, இந்த புக்ஸ் எல்லாமே நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பிரிண்டட் வெர்ஷனா நம்மளுடைய வேதாந்த் ஸ்டோர்ல இருந்து ஆர்டர் பண்ணி, ஓகே அதுக்கான லிங்க் நான் தரேன், நம்ம வேதாந்த் ஸ்டோர்ல இருந்து ஆர்டர் பண்ணி உங்க வீட்டுக்கே டெலிவரி ஆயிடும், அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஓகே சோ இப்போ 11th 12th ரெண்டு பேருக்கும் இது தனித்தனி செட்ஸா இருக்கு. சோ 11th மட்டும் வேணும் அப்படின்னா 11thல உங்களுக்கு தனி செட்ஸ் இருக்கு, 12th மட்டும் வேணும்னா தனி செட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க வந்து அழகா அதை என்ன செய்யலாம் அப்படின்னா சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மொத்தமா 22 புக்ஸ், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா உங்களுக்கு இது எத்தனை 22 புக்லெட்ஸ் இருக்கு. ஓகே சோ இதுல சார் எனக்கு பிசிக்ஸ் மட்டும் இருந்தா போதும், கெமிஸ்ட்ரி மட்டும் இருந்தா போதும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ பை இட் லைக் தட் ஆல்சோ. சரியா? சோ இப்ப பாரு கிளாஸ் 11th மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா 2498, 22 புக் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? 2498க்கு வாங்கிக்கலாம். கிளாஸ் 12 அப்படின்னா 2498, 11th மட்டும் வேணும் இல்ல 12th மட்டும் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இல்ல சார் நான் ரெண்டுமே கம்பைன் பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆஃபர் பிரைஸா 4498ல இப்போ நம்மளுடைய வேதாந்த் பிளே ஸ்டோர்ல வி ஸ்டோர்ல உங்களுக்கு அது அவைலபிளா இருக்கு. சரியா? எப்படி ஆனியன் சார் ஆனா அதை நான் வாங்குறது, ஓகே ஐ வாண்ட் டு பை இட் பட் ஹவு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப பார், ஓகே நீங்க இந்த லைவ் செஷன் பார்த்துட்டு இருக்கல, இந்த லைவ் செஷனோட டிஸ்கிரிப்ஷன் வந்தாலே உனக்கு அதுக்கான லிங்க் இருக்கும். இப்ப ஜேஇ உடைய தத்துவ புக்ஸ் ஃபார் கிளாஸ் 11, ஜேஇ உடைய தத்துவ புக்ஸ் ஃபார் கிளாஸ் 12 இல்ல காம்போ, இப்ப ரெண்டும் சேர்ந்து காம்போ வாங்க போறீங்க, அப்ப அதுக்கான லிங்க் பிரஸ் பண்ணா போதும். அப்ப அந்த லிங்க் பிரஸ் பண்ணா நேரா உங்களுக்கு அதுக்கான லிங்க் வந்துடும். 4998க்கு நீங்க என்ன செய்யலாம், புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாம். நீங்க இதுல பை நவ் கொடுத்துட்டு இதோட டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு யார் யாருக்கெல்லாம் இஷ்டம் இருக்கோ அதை வாங்கிக்கலாம். சரியா? ஸோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், யார் யாரெல்லாம் வந்து நம்மளோட புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ வாங்கிக்கோங்க. நீட்டுக்கு வேதாந்தோட 37 இயர்ஸ் பியூக்கு யூஸ் பண்ணலாமா? சஜஷன் என்ன சார்? சூப்பரா இருக்கும் என்பா, தாராளமா யூஸ் பண்ணலாம். இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்ஸ். சொல்யூஷன் இல்லாமல் இப்போ நான் சொன்ன மாதிரி அழகாக கொடுத்துருப்பாங்க. பிடிஎஃப் அனுப்புவீங்களா? சாமா பிடிஎஃப் நான் ஏற்கனவே அனுப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு வந்துடும். சரியா? அப்புறம் வேற ஏதாவது கேள்வி சார்? ஃபார் தீமனல் பேட்ச் வேதாந்தோ கைடன்ஸ் நம்ம அவைலபிளா? இன்னும் அவைலபிளா இல்லைடா. சரியா? 12th சிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும், கோஜா சத்ரோ. சரிடா நாங்கள் கொடுத்துறோம். என்னடா ஓகே 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 சரிடா, பாய் பாய். 9 மணிக்கு நீட் செஷன்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். சரியா? at 9 o'clock I will come and meet you at the நீட் செஷன். குட் பை. சரியா?